டியூக் 390 ஜென்3ல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாமல் வாங்கிட்டேன். வண்டி வாங்கினதுலேருந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யவே இல்லை. சரி என்னடான்ட்டு சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கேட்டால் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு முடியாதுன்ட்டு அண்ணா நகர் அங்கே கொண்டு போயிட்டு ஒரு 3 வாட்டி சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாங்க. சரின்ட்டு போகிற வழியிலே திருப்பியும் பிரச்சனை வந்துருச்சு. திருப்பியும் கொண்டு போய் கொடுத்தேன். திருப்பியும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை சரியாச்சு. சரி ஓகே பிரச்சனை முடிஞ்சதுன்ட்டு கிளம்புனா திருப்பியும் கொண்டு போய் சாஃப்ட்வேர் அப்டேட் தான் பண்ணணும். சாஃப்ட்வேர் பக்குன்னு சரி பண்ணி கொடுத்தாங்க. திருப்பி நைட்டு வீட்டுக்கு வந்தால் திருப்பியும் அதே பிரச்சனை. என்னடா இது திருப்பி இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கேன்ட்டு காலையில் சர்வீஸ் சென்டர் கொண்டு போகலான்னு காலையில் சர்வீஸ் சென்டர் கொண்டு போவேன். அங்கே செக் பண்ணி பார்த்துட்டு அது பிரேக் லைட்டோட சுவிட்ச் தான் சார், அது சரி பண்ணால் சரியாயிடும்னாங்க. இது வரைக்கும் ஒரு 3 வாட்டி சுவிட்ச் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் த்ராட்டில் பாடி இஷ்யூன்னாங்க. த்ராட்டில் பாடி மாற்றினாலும் சரியாயிடும்னாங்க. வண்டி எடுத்து 40 நாள் ஆகுது. இது வரைக்கும் அந்த இஷ்யூ சரி பண்ணி தரலை. இது வரைக்கும் அலைஞ்சு டைம் தான் வேஸ்ட்டு. ரொம்ப அலைஞ்சிட்டேன். அதனால் 390 எடுக்க போகிறீங்கன்னா யோசிச்சு பார்த்துட்டு எடுங்க. 390ல் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது.